வணக்கம். இது ஆன்மீக தேடல். இந்த ஸ்தலத்தோட பெயர் தேவுடு கடப்பா. தேவுனி கடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருக்கு. இந்த கோவிலோடைய வரலாறு விஷ்ணு பகவான் பூமிக்கு வந்து இறங்கின ஸ்தலமாக கருதப்படுது. அதாவது கடப்பா என்றால் நுழைவாயில் என்று பொருள். விஷ்ணு பகவான் தனது துணைவியான மகாலட்சுமி தாயாருடன் வந்து இறங்கின இடம்தான் இந்த கோவில். இங்கே இருந்து தான் விஷ்ணு பகவான் வந்து பெருமாள் அவதாரம் எடுத்து ஏழுமலைக்கு மேல் சென்று கோவில் கொண்டதாக வரலாறு சொல்கிறது. விஜயநகர ஆட்சியின் போது கிருபாச்சாரியார் என்ற ஒரு நாராயணன் பக்தரால் இந்த சிலை, அதாவது திருப்பதியில் இருக்கிற அந்த சிலை வந்து நிறுவப்பட்டதா சொல்றாங்க. திருப்பதி உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் தான் ஒரு காலத்தில் திருப்பதி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எப்படி திருப்பதியில் வந்து கூட்டங்கள் வந்து அலை மோதியதோ அதே போல் இந்த கோவிலில் திருப்பதிக்கு முன்னாடி இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டங்கள் வந்து அப்படி அலை மோதிச்சு. ஏன் அப்படின்னாக்கா கடவுள் வந்து டைரெக்டாக வந்து இறங்கினார் இல்லைங்களா பூமிக்கு. அது ஒரு ஸ்பெஷல் தானே. இந்த கோவிலில் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் வந்து தனியாக இருக்காங்க. அண்ட் வந்து வெங்கடேஸ்வராவும் தனித்தனி தனித்தனியாக உட்காந்துட்ருக்காங்க. பட் வந்து திருப்பதியில் எப்படி அந்த வெங்கடேஸ்வராவுடைய சிலை இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. சாரி, இங்கே இருக்கிற சிலை மாதிரி தான் வெங்கடேஸ்வராவும் இருக்கார். அண்ட் வந்து இந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பின்னாடி பாறை ரூபத்தில் அனுமனும் காட்சி தராரு. அது ஒரு சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடப்பாலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஒரு நேரத்தில் நம்ம போயிடலாம். கடப்பாலேருந்து ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது. ஒரு 20-30 தான் ஆகும் ஒருத்தருக்கு. ஸோ வந்து நீங்கள் திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா கடப்பாக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பதிக்கு போய் எந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியமோ, மகாலட்சுமி தாயாரையும் பத்மாவதியையும் அலமேலும் மங்கையாரும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புண்ணியமோ அதை விட பல மடங்கு புண்ணியம் தான் இந்த கடப்பாவில் இருக்கிற தேவுனி கடப்பாவை தரிசனம் பண்ண கிடைக்கும். நம்ம தமிழர்களான நமக்கு பல பேருக்கு வந்து இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்து ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. நான் போய் விசிட் பண்ணேன். ஸோ வந்து கோவில் நல்லா இருந்துச்சு. அதை காட்டிலும் ஒரு வைப் வந்து இருந்துச்சு. அதாவது கடவுளே வந்து நேரடியாக வந்து இங்கே இறங்கின ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அடடா, இப்பேற்பட்ட ஸ்தலமா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு விசிட் பண்ண பாருங்கள். நம்ம திருப்பதி வரைக்கும் போகிறோம். ஆனால் திருப்பதி தாண்டி இருக்கிற கடப்பாவோ இல்லை கடப்பாவில் இருக்கிற இந்த கோவிலை பற்றியும் பலருக்கும் தெரியறதில்ல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் போக முயற்சி பண்ணுங்கள். நன்றி.